அந்தியூர் அருகே உர நிறுவன பணியாளரை கார் ஏற்றி கொன்ற உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். பெண் விவகாரத்தில் வெடித்த சர்ச்சை கொலையில் முடிந்ததா? ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஒளகடம் அம்மன்பாளையம் பிரதான சாலையில் பிரிவு பகுதியில் நேற்று முன்தினம் அதிகாலை பலத்த இரத்த காயங்களோடு சாலையில் ஒருவர் இழந்து கிடப்பதாக வெள்ளித்திருப்பூர் போலீசாருக்கு அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயர் சம்பவத்திற்கு வந்த போலீசார் இறந்து கிடந்த நபரின் அருகே செல்போன் ஒன்று கிடந்ததை பார்த்தனர். தொடர்ந்து அந்த செல்போனை வைத்து இறந்த நபர் குறித்து விசாரணை செய்ததில் அவர் திருப்பூர் மாவட்டம் சொக்கனூர் பகுதியைச் சேர்ந்த 45 வயது வெங்கடாச்சலம் என்பது தெரிய வந்தது. அவர் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள ஜம்பை பகுதியைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் எனவும் அவர் தனது அத்தை மகனான சேகர் என்பவருக்கான ஆர்கானிக் உரம் தயாரிப்பில் டிரைவராக கடந்த 4 ஆண்டுகளாக புரிந்து வந்ததும் தெரிய வந்தது. எனவே வெங்கடாச்சலம் இறப்பு குறித்து அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் பதறியடித்துக் கொண்டு வந்த அவரது மனைவி மரகதம் மற்றும் உறவினர்கள் வெங்கடாச்சலம் இறப்பு குறித்து போலீசிடம் கேட்டுள்ளனர். அப்போது ஏதோ அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இறந்திருக்கலாம் என தெரிவித்த போலீஸ் குறித்து விசாரணை நடந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தனர். இதற்கிடையே வெங்கடாச்சலம் 3ஆம் தேதி இரவு தனது தம்பிக்கு போன் செய்து சேகருக்கும் தமக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் தொடர்ந்து என்னை காரிலிருந்து இறக்கிவிட்டு சென்று விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் பின்னரே அவர் இறந்திருக்கிறார். எனவே அதன் மர்மம் குறித்து அறிய உறவினர்கள் அனைவரும் காவல் நிலையத்தில் குவிந்தனர். அப்போது சேகர் மட்டும் அங்கு இல்லாதது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து வெங்கடாச்சலத்தின் மனைவி மரகதம் தனது கணவரின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக புகார் அளித்தார். சேகர் மற்றும் மணி ஆகிய இருவரும் தனது கணவருடன் இரவில் இருந்திருக்கிறார்கள், அவர்களால் ஏதாவது நிகழ்ந்திருக்கலாம், உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் என புகாரில் வலியுறுத்தியிருந்தார். அதன் பேரில் வெள்ளித்திருப்பூர் போலீசார் சந்தேக மரண பிரிவில் வழக்கு பதிவு செய்தனர். இறந்த வெங்கடாச்சலத்தின் சடலத்தை பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். உறவினர்கள் தங்கள் மீது புகார் கொடுத்திருப்பதும் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதை அறிந்த சேகர் மற்றும் மூர்த்தி என்கிற மணி ஆகிய இருவரும் காருடன் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையம் வந்து காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் முன்பு சரணடைந்து வெங்கடாச்சலத்தை கார் ஏற்றி கொன்றுவிட்டதாக கூறினர். இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்ததோடு காவலில் எடுத்து விசாரணை நடத்தியதில் கொலைக்கான காரணம் குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்தது. 44 வயதான சேகர் ஈரோடு மாவட்ட பவானி அருகே உள்ள ஜம்பை பகுதியைச் சேர்ந்தவர். அதே பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக SSS ஆர்கானிக் என்ற நிறுவனத்தின் மூலம் இயற்கை உரம் தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். அவரது நிறுவனத்தில் தாய்மாமனின் மகனான வெங்கடாச்சலம் கடந்த 4 ஆண்டுகளாக டிரைவராக இருந்து வருவதாகவும் நிறுவனத்தில் தங்கிக் கொண்டு வாரம் ஒரு முறை மட்டும் ஊருக்கு சென்று வருவார் என்றும் சேகர் வாக்குமூலம் அளித்துள்ளார். கடந்த 3ஆம் தேதி மதியம் நிறுவனத்திலிருந்து காரை எடுத்துக்கொண்டு இயற்கை உரம் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வாங்குவதற்காக அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மற்றும் மஞ்சள் மண்டிகளை பார்ப்பதற்கு சேகர் சென்றுள்ளார். அவருடன் வெங்கடாச்சலம் மற்றொரு ஊழியரான மூர்த்தி என்கிற மணி ஆகியோர் சென்றுள்ளனர். மாலை 6:30 மணிக்கு அந்தியூர் அருகே உள்ள ஒரு ஒயின் ஷாப்பில் காரை நிறுத்திவிட்டு மது வாங்கி அங்குள்ள பாரில் வைத்து அருந்தியுள்ளனர். பின்னர் அங்கிருந்து சென்றவர்கள் மூலப்பொருட்கள் வாங்க காரில் சுற்றியுள்ளனர். இரவு ஆனதும் பட்லூர் 4 ரோடு பகுதியில் செயல்படும் ஒயின் ஷாப்பில் மீண்டும் மது வாங்கிக் கொண்டு காரை ஒளகடம் அருகே பிரதான சாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் நிறுத்தி காரில் இருந்தபடியே மது அருந்தியுள்ளனர். அப்போது சேகருக்கு வெங்கடாச்சலத்திற்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது தகாத வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் பேசியுள்ளனர். அதனால் ஆத்திரமடைந்த சேகர் வெங்கடாச்சலத்தை காரில் ஏற்றாமல் சென்றுள்ளார். அதனால் அவர் நடந்து சென்றுள்ளார். சுமார் 5 கிலோமீட்டர் காரை ஓட்டிச் சென்ற சேகர் தனது தாய் குறித்து தகாத வார்த்தைகளால் வெங்கடாச்சலம் திட்டியதை எண்ணி மிகுந்த கோபமடைந்து மீண்டும் காரை திருப்பிக் கொண்டு வந்துள்ளார். அப்போது சாலையில் தள்ளாடியபடியே சென்ற வெங்கடாச்சலத்தின் மீது காரை ஏற்றியதாகவும் முன்னும் பின்னும் இயக்கிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டதாகவும் அவர் தமது வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக தெரிகிறது. காலையில் எழுந்து வெங்கடாச்சலத்திற்கு போன் செய்தபோது அவரது போனை யாரோ ஒரு நபர் எடுத்து அவர் இறந்து கிடப்பதாக தெரிவித்ததை அடுத்து பயந்து போய் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு மூர்த்தியை தன்னோடு காரில் அழைத்துக் கொண்டு காரில் இருந்த இரத்தக்கரைகளை தண்ணீர் மற்றும் மண்ணை போட்டு அகற்றிவிட்டு காவல் நிலையம் வந்து சரணடைந்ததாக வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து சேகர் மற்றும் மூர்த்தி என்கிற மணி ஆகியோர் மீது கொலை, தடயங்களை அழித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த வெள்ளித்திருப்பூர் போலீசார் இருவரையும் பவானி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் பெண் விவகாரத்தில் கொலை நடந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது.
சேகர் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஒருவருடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டதாகவும் அந்த பெண் வேலையை விட்டு போவதாக தெரிவித்த போது போனால் போ என சேகர் கூறியதாகவும் வெங்கடாச்சலம் தலையிட்டு நீ ஏன் வேலையை விட்டு செல்கிறாய், இங்கேயே இரு என கூறியதாகவும் தெரிகிறது. அதற்கு சேகர் நானே வேலையை விட்டு போனால் போ என கூறிவிட்டேன், நீ ஏன் இங்கேயே இரு என கூறுகிறாய், உனக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என கேட்டு தகராறு செய்துள்ளார். அது தொடர்பாகவே இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்துள்ளது. அதன் தொடர்ச்சியாகவே கொலை நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தியதாகவும் அவருக்கும் கொலைக்கும் தொடர்பு இல்லை என தெரிய வந்ததை அடுத்து அவரை வழக்கில் சேர்க்கவில்லை எனவும் தெரிவித்தனர். உரம் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணி செய்த பெண்ணுடன் உரிமையாளருக்கு ஏற்பட்ட தொடர்பை கண்டித்த ஊழியரை கார் ஏற்றி கொன்ற சம்பவம் அந்தியூர் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.